இப்போ கதிரோட வாரிசு தேவியோட வயித்துல இருக்க. பிரசவத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல அவங்கள சேர்த்து வைக்கிறத பத்தி பேசாம பிரிச்சு வைக்கிறத பத்தி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா படுதா சந்தோஷ்? அத்தை, இப்ப நீங்க அவசரப்பட்டு தேவியை அழைச்சிட்டு வந்துட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பும் கெட்டு போயிடும். இனி வாழ்க்கை முழுக்க அவங்க ஒண்ணு சேராம போனாலும் போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. பிறக்க போறப்பவே தேவியோட குழந்தை அப்பாவோட முகத்தை பார்க்க முடியாத குழந்தையா பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு ஆதங்கத்துல அவசரப்பட்டு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய நாமளே கெடுக்கிறது நியாயமா? சொல்லுங்க அத்தை. நீ சொல்றது சரிதான். ஆனா அவங்க காய்ச்சல்ல படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளமே பாரதி. அது கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல அத்தை. நான் தேவியோட டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வரேன். தேவி டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா. இது சாதாரண காய்ச்சல் தானே டாக்டரும் சொல்லிருக்காங்க. பவர்ஃபுல்லான மருந்து எடுத்துக்கிட்டா உடனே சரியாயிடும். ஆனா அது குழந்தைக்கு ஆபத்து. அதனால காய்ச்சல் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வெறும் பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கோங்க, அது போதும். காய்ச்சல் மெல்ல மெல்ல குணமாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. தேவியும் அதை தான் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். அத பத்தி கதர்கிட்ட தேவி சொல்லாததுனால அவர் பதட்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். பாரதி, அப்ப என் செல்லத்துக்கு ஒண்ணும் இல்லல? அவ நல்லாதான் இருக்காளா? ஆமா அத்தை, நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறத ராம் பாத்துக்குவாரு. நம்ம வீட்ல இருந்தாலும் நாம இததான் செய்ய போறோம். இந்த சின்ன விஷயத்துக்காக பதட்டப்பட்டு தேவி எங்க கூட்டிட்டு வர வேண்டாம். அவ அங்கேயே இருக்கட்டும். ரொம்ப முடியலனா அது நிச்சயம் நமக்கு தெரிய வந்துரும். அப்ப போய் கூட்டிட்டு வந்துடலாம். யாரு கண்டா இந்த காய்ச்சல் கூட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வரலாம். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அது நமக்கும் நல்லது தானே அத்தை? நீ சொல்றதும் சரி மாதிரிதான் தெரியுது. ஆனாலும் அங்க எப்போ தேவி நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. உங்க மனசை தேத்திக்கலாம். அவ அங்க இருக்கிறது தான் நல்லது அத்தை. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, அதுதான் பாரதி தேவைன்றது. எவ்வளவு தெளிவா இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிற பாருங்க. போதும் விடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இருக்கேன் அத்தை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. என்னமோ நீ சொல்ற பாரதி. நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் என் பொண்ணை போய் கூப்பிடாம இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன மாமா கிட்ட இந்த விஷயம் எதுவும் சொல்லிட வேண்டாம். ஏன்? அவருக்கு தேவி மேல பாசம் அதிகம். தேவிக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியாது. விஷயத்தை கேட்ட உடனே முதல் வேலையா யார்கிட்டயும் சொல்லாம தேவியை போய் கூட்டிட்டு வந்துருவாரு. நடக்கிற எல்லாமே அப்புறம் கெட்டு போயிடும் அத்தை. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் கதிரையும் தேவியும் மறுபடியும் ஒண்ணு சேர்க்க முடியாமலே போயிடும். சின்னம்மா கிட்ட சொல்லாதீங்க அத்தை. மறந்து போய் கூட சொல்லாதீங்க, சரியா? சரி பாரதி, நான் சொல்லல. சரி அத்தை. நான் கரெக்டான நேரத்துக்கு இங்க வரலனா என்ன நடந்திருக்குமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கா. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? பேசாம இருடா, உனக்குலாம் புரியாது. பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா எந்த தாயாலே தாங்கிக்க முடியாதுடா. மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அண்ணி எவ்வளவு தெளிவா சொன்னாங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, எமோஷனல்ல எந்த முடிவும் எடுக்க கூடாது. மா, பாசம்ன்ற பேர்ல நீங்களே தேவிக்கு அவளுக்கு கெடுத்துட கூடாதுமா. போங்க, கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாருங்க. இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் அப்பா அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போறாரு. புரியுதா?
என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? இல்ல எண்ணெய் பாட்டில் மறந்துட்டேன் போல் இருக்கு. இதெல்லாம் இங்க வந்து தான் தேடுவியா? ஃபோன் பண்ணி அப்பாட்ட கேளு. செல்லு ஒரு நிமிஷம் இருக்கு பாரு. ஆ. ஏய் நகரு. நல்லதா இருக்க, உள்ள வா. டேய் சரவணா, எண்ணெய் பாட்டில் வேணும்டா, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறா. ஏமா வரும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? வாங்கிட்டு வாடா, நாங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். போயிட்டு வா சீக்கிரம். நீ வாடி. அர்ச்சனை யார் பேருக்குமா பண்ணணும்? சாமி பேர்ல ஓம் தாத்யாயனாய வித்மஹே சக்திகுமாரி இன்னைக்கு தான் சுதந்திரமா வெளியே வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியாவது இங்க நடக்கிறதெல்லாம் நட்ராஜ் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். பக்கத்துல எங்க ஃபோன் இருக்கும்? அப்படியே இருந்தாலும் இவங்களை ஏமாத்திட்டு எப்படி போறது? போ. மாலதி இங்க வா. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சா அடி பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். நீங்க போங்க, நான் அடி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. போய் பண்ணிட்டு வா, நான் இங்கே உட்காந்துருக்கேன். சாரி. எங்கடி போற? அடி பிரதட்சணம் பண்ண சொன்னாங்க, அதான் கோவில் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கலாம்னு. போ, நான் இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ண பார்த்தா கோயிலுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுருவேன். போ.
ஹாய் ஐ எம் மிஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும், உங்க மொபைல் கொஞ்சம் கொடுங்களேன், அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணும் ப்ளீஸ். ஷூர் கண்டிப்பா. தேங்க்ஸ். என்ன நம்பர் யாருன்னே தெரியல, உயிரை வாங்குறாங்க. அதே நம்பர் தான், யார் இப்படி சாவடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ அங்கிள், நான் தான் மாலதி பேசுறேன். மாலத்தியா? என்னம்மா ஏதோ புது நம்பர்லேருந்து பேசுகிறேன்? நான் கொடுத்த நம்பர் என்னாச்சு? அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணால் உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. அங்கிள் ப்ளீஸ், இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க. மத்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. இங்க எங்க வீட்ல ஹலோ அங்கிள். ஹலோ மா, இன்னும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? விட்ரா, கோயிலில் வச்சு அவளால் என்ன பண்ண முடியும்? அடிப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான். வரட்டும் விடு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா. ஹலோ மாலதி மாலதி மாலதி, நீ பேசுறது எதுவுமே கேட்கல, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்து பேசு. என்னம்மா? சரி இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள், இப்ப கேக்குதா? ஒன்றும் கேட்கல, ஏதோ மேல சத்தம் தான் கேட்குது. ஏதோ கல்யாண வீட்டில் இருக்கியா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுமா. ஐயோ அங்கிள், எங்க வீட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. இங்க இந்தாங்க உங்க மொபைல். தேங்க்ஸ். ஹலோ ஏண்டி அப்பவே வந்த? இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கியா? கால் வலிச்சுதுமா, அதான். கால் வலிக்குதுன்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் வா. ஹலோ 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 மாலதி. மாலதி ஏதோ சொல்ல வந்தியா? என்ன அது சொல்லு. சார் அவங்க போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? நீ யாருப்பா? நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன், திடீர்னு ஃபோன் என்னன்னு கேட்டு பேசினாங்க, பாதிலே போயிட்டாங்க சார். அப்படியா? இது ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் பார்த்து அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்களேன் ப்ளீஸ். அப்படியா? இல்லை, அவங்க போயிட்டாங்களே சார். இப்போ தானே போனாங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. இது லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் சார், ப்ளீஸ் சார். அப்படியா? சரி சார். மேடம் மேடம், நடராஜன் சார் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமாக பேசணுமா? கால் பண்ணி. நடராஜன் சாரா? நட்ராஜா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. ஏங்க, நீங்கள் தானே அவர் கால் பண்ணீங்க? அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டா, லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளமா? இந்தாங்க கால் பண்ணி பேசுங்க மேடம். சொன்னா புரியாது. எனக்கு நட்ராஜன் யாரும் தெரியாது. ஏய் போடா, அடிச்சா கொன்றோம், போடா. ஏறடி உள்ள. ஏய் ஏறிடி. ஏறு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஹலோ. சார் அவங்க ஆட்டோவில் போயிட்டாங்க. ஆட்டோவில் போயிட்டாங்களா? ஏன்பா, ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஃபோனை கூட துப்பு இல்லை உனக்கு. நீலாம் எங்கேயா வேலை பார்க்குற? ஏய், ரொம்ப பேசினா தேடி வந்து பல்ல உடைப்பேன். வேடா ஃபோனை. ஜெய்,
ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்தா என்னவா இருக்கும் அது? ஐயோ டென்ஷன் ஆகுது. ஏய் ராஜேஷ், என்ன 2 பேரும் ஷட்டில் கார்க் விளையாட போறீங்களா? ஆமா அத்தை, வாங்கல ஒரு கேம் ஆடிட்டு போலாம். அது ஒண்ணுதான் பாக்கி. எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. நீங்க சின்ன பசங்க, விளையாடுங்க. ஏய், என்னடா நெட்டை கட்டிட்டு இருக்க? வா ஜாகிங் போலாம். ம்ஹும். இனிமே நோ ஜாகிங் சந்தோஷ், ஒன்லி ஷட்டில் காக் தான். நீங்களும் ஆடுறீங்க. என்னது இது திடீர்னு புதுசா? வாழ்க்கையே ஒரு கேம் தானே சந்தோஷ். அண்ணே வாங்க ஒரு கேம் ஆடலாம். ஏய் இரு ஒரு நிமிஷம், முக்கியமான ஒருத்தரை வர சொல்லிருக்கேன், அவர் வந்துட்டோம். யார் அந்த முக்கியமானவர்? இந்த வீட்டுக்கே முக்கியமானவர் யாரு? வீட்டுக்கே முக்கியமானவர்னா ஹிட்லர், ஐ மீன் சிதம்பரம் சார். அவர் தான் வர சொல்லிருக்கேன். சீரியஸா அப்பாவையா? என்ன நீ சொல்றீங்க? எஸ், இந்த கேமே மாமாக்காக தான். அவர் சீக்கிரமா குணமாகி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இல்ல அதெல்லாம் ஓகே, ஆனா இந்த ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு ஷட்டில் ஆடக்கூடாதுல்ல? விளையாடலான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. சொல்லப்போனா ஷட்டில் ஆடலாமேன்னு அவர் தான் சொன்னாரு. அதான் இந்த செட்டப். ஹே என்னடா ஷட்டில் காக் விளையாட போறோமா? நீங்க எல்லாம் ரெடியா? நான் ரெடி. நாங்க ரெடி பெரியப்பா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். எங்க ராக்கெட்டு? இது யார் ராக்கெட்டு? கேவலமா இருக்குதே. நல்லதா கொடுங்கடா. இது ஓகே. ஓகே, என்னோட யார் விளையாட போறா? நீயா? பெரியப்பா நான் விளையாடுறேன். ஓகே, நல்லா விளையாடுவியா? பார்த்தா அப்படி தெரியலையா? என்ன பெரியப்பா எப்படி கேக்குறீங்க? மத்ததுன்னா உங்ககிட்ட மோதத்துக்கு பயமா இருக்கும், ஆனா அது கேம் தானே, நான் விளையாடுறேன். ஓகே ஓகே. ஆமா, என்ன இன்னைக்கு திடீர்னு யாரோட ஐடியா அது? வேற யாருது பின்ன? எல்லாம் உங்க மருமகளோட திருவிளையாடல். யார், பாரதியா? என்னம்மா, வாட்ஸ் தி மேட்டர்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்பீடாக ரிக்கவர் ஆகணுமா? நீங்கள் ரிக்கவர் ஆகி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் காரியங்கள் நிறையா இருக்கான். என்னது, இவர் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குதா? இந்த முட்டாப்பைய சந்தோஷ் எல்லா விஷயத்தையும் பாரதி கிட்ட உளறி தொலைச்சிட்டானா? அதனால இது ஒரு ஹெல்த்தி ஸ்டார்ட்டாக இருக்கணும்னு மேடம் ஃபீல் பண்ணுறாங்க. தேறி வந்த உடனே செய்ய வேண்டிய வேலையா? அப்படி என்ன வேலை? வேற என்ன சித்த? சந்தோஷ், என்ன மாமா மறந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல ராஜேஷ் வெக்கத்தை விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டான்ல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ ஆமா, இல்ல நான் கூட மறந்துட்டேன். ஓ, இந்த வேலை தானா? நல்ல வேலை, என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அதானே இந்த முட்டாப்பைய சந்தோஷத்துக்கு ஏது அவ்வளோ தைரியம்? ஐயோ அண்ணி, ஆமா, டேய் இருடா, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்திருக்கறவ. சரி ஆரம்பிச்சிருமா, பண்ணுவோம். இல்ல பெரியப்பா, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அது போய் அண்ணி ஞாபகம் வச்சு. சரி, அதுக்கு என்ன இப்போ இப்பவே நெறியறியே? ராக்கெட் எடுறா, விளையாடுவான். பேசிட்டே இருப்பான். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதான் சாக்க நழுவு பாக்குறான்டாவன். இந்த கார்க்கா? ஓகே. டேய் பாத்தாண்ட சொல்றான் தம்பியே, வயசான அடிச்சிட்டு போறான். பாத்துடா டேய். டேய் மெதுவாடிடா. ஓகே ரெடி. சூப்பர். ஐயோ, என்ன என் பையன் கிட்ட மல்லு கட்டுறீங்களா? உட்காருங்க. பெரியப்பா சூப்பர், அப்பா வந்துட்டாரு. நம்ம சிங்கிள்ஸ் வேண்டாம், டபுள்ஸ் விளையாடலாம். டேய், நான்லாம் இந்த விளையாட்டுக்கு வரல. டேய் வாடா, நான் நீ விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு? கம் ராக்கெட் எடு வா. பா, நானும் பெரியப்பா ஒரு செட்டு, நீங்களும் அண்ணன் ஒரு செட்டு. ஓகே வாடா. என்ன விளையாடுறியா? என் அண்ணனை எதிர்த்து நான் ஆடணுமா?